Willkommen auf meinem Kanal weiter. Wie geht's euch? Ich bin Akram und euer Deutschlehrer. Deutsch ist heutzutage eine wichtige Sprache. Also seid ihr bereit zu lernen? Los geht's! Yes! Thumbnail link பார்த்து correct. இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா ஜெர்மன் வழி கத்துக்க போறோம். ஜெர்மன் எழுத்துக்கள் வந்து பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள் மாதிரியே இருந்தாலும் இங்கிலீஷ் மேல நம்ம வாசிக்கவும் கூடாது பேசவும் கூடாது. அப்படின்னா கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட வந்து கரெக்டான கைடர் அண்ட் கரெக்டான மெட்டீரியல்ஸ் இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மொழியும் எளிதுதான் நம்ம ஈஸியா வந்து கத்துக்கலாம். எனவே வளவளன்னு பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். இங்கிலீஷ்ல ஹலோ அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி ஜெர்மன்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கு. பட் நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் வந்து ஹலோ அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி ஜெர்மன்ல ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து ஜெர்மன் பேஸ்டான வார்த்தை யூஸ் பண்றதா இருந்தா கூச்சன் டாக் என்ன சொல்லுவோம்? கூச்சன் டாக் கூச்சன் டாக் அப்படின்னாலும் அதோட மீனிங் வந்து ஹலோன்னு தான் அர்த்தம். இதோட லிட்ரல் மீனிங் அப்படின்னா கூச்சன் அப்படின்னா குட்னு அர்த்தம், டாக் அப்படின்னா டேன்னு அர்த்தம். ஸோ லிட்ரல் மீனிங் வந்து குட் டே, பட் வணக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லேக என்னோட லேக இந்த வார்த்தை வந்து சேர்த்து சொன்னோம்னா கூச்சன் டாக் லேக அப்படின்னு வரும். கூச்சன் டாக் லேக இப்படிதான் என்னோட ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் பதிலுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? கூச்சன் டாக் ஸ்டூடெண்டன், கூச்சன் டாக் ஸ்டூடெண்டன், கூச்சன் டாக் ஸ்டூடெண்டன். அப்போ லேகன் அர்த்தம் டீச்சர், அதே ஸ்டூடெண்டன் அப்படின்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னோட மாணவர்கள் எப்படி சொல்றாங்க? கூச்சன் டாக் லேக, நான் என்ன சொல்றேன்? கூச்சன் டாக் ஸ்டூடெண்டன். குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படின்றதுக்கு நம்ம ஜெர்மன்ல கத்துப்போம். நம்ம ஹலோக்கு வந்து கூச்சன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோம்ல, இதுல இந்த டாக் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து மோர்கன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? கூச்சன் மோர்கன் அவ்வளவுதான். அப்படின்னா அர்த்தம் குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வெல் தமிழ்ல வந்து நம்ம இங்கிலீஷ் கலந்து பேசுறோம். கிட்டத்தட்ட வந்து 50% தமிழ் 50% இங்கிலீஷ்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து காலை வணக்கத்துக்கு கூட வந்து தமிழ்ல சொல்லாம நம்ம குட் மார்னிங்னு சொல்லுவோம். பட் ஜெர்மன்காரங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து 95% வந்து ஜெர்மன் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் 5% தான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் நம்ம மீட் பண்றோம் அப்படின்னா புதுசா ஒரு வார்த்தை வந்து நம்ம கத்துக்க தேவையில்லை. வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஜெர்மன்ல படிச்சோம்? கூச்சன் டாக், ரைட்டா? அதே வார்த்தையை நீங்க வந்து குட் ஆஃப்டர்நூனுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு வார்த்தை வந்து ஜெர்மன்ல கிடையாது. அதனால செய்யறோம் ஹலோன்ற வேர்டை வந்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்றதுக்கு நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஹலோ அப்படின்றதுக்கு ஒரிஜினல் மீனிங் சொல்லுங்க குட் டே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹலோக்கு வரும், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்றதுக்கும் வரும். நல்ல நாள் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். அதே ஈவினிங் மீட் பண்றோம்னா என்ன வேர்டு? கூச்சன் ஆபண்ட், கூச்சன் ஆபண்ட். ஸோ இங்கிலீஷ் மாதிரியே குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல, பிளஸ் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை சேர்க்கிறோம். அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் குட் குட்னு இருக்க என்ன வருது? கூச்சன் 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 வருது. அப்புறம் என்ன ஆட் பண்றோம்? மோர்கன் டாக் ஆபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றோம். இந்த வார்த்தையில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. சாயங்காலம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டா தூங்க போகும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு ஜெர்மன்ல gute Nacht என்னோட gute Nacht, gute Nacht. இந்த இடத்துல பண்ண என் லெட்டர் கடைசியா வராது. அது வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போடல. இந்த இடத்துல என் லெட்டர் வராது. அடுத்து நான் ஐ அப்படின்றதுக்கு ஜெர்மன்ல இஷ். இந்த வார்த்தையை இஷ்ன்னு சொல்லலாம் இல்ல இஹ்ன்னு சொல்லலாம், உங்களுக்கு கன்வீனியன்ட் அந்த மாதிரி. பிளஸ் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுங்க. இந்த பின் அப்படின்றது இங்கிலீஷ்ல வந்து இந்த ஆம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு மீனிங். ஸோ இப்போ நீங்க ஐ ஆம் அக்ரம் அப்படின்றத நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஐ ஆம் அக்ரம், நான் அக்ரம் சொல்லணும். என்ன சொல்லுவோம்? இஷ் பின் அக்ரம் இல்லாட்டி இஹ் பின் அக்ரம். போத் ப்ரொனன்சியேஷன்ஸ் ஆர் ரைட். என்னோட பேருக்கு பதிலாக உங்க பேர் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஷ் பின் கீர்த்திகா, இஷ் பின் சூர்யா அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க. அடுத்து இந்தியான்ற நாடுக்கு என்ன சொல்றோம் ஜெர்மன்ல? இந்தியன். அதாவது இங்கிலீஷ்ல இந்தியான்றதுக்கு ஜெர்மன்ல இந்தியன். பட் இங்கிலீஷ்ல இந்தியன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஜெர்மன்ல இந்தா, இந்தா, இந்தா. சப்போஸ் ஃபீமேலா இருந்தீங்கன்னா இந்தகன், இந்தா, இந்தகன். இந்தியன் மேல் சொல்லும்போது இந்தா, ஃபீமேல் சொல்லும்போது இந்தகன். அப்போ ஐ ஆம் இந்தியன் அப்படின்றது ஜெர்மன்ல என்ன சொல்லுவோம்? இஷ் பின் இந்தா, இஷ் பின் இந்தகன். கிரேட். அப்ப நான் சொல்லும்போது இஷ் பின் அக்ரம், இஷ் பின் இந்தா. நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்திகா சொல்றாங்கன்னா இஷ் பின் கீர்த்திகா, இஷ் பின் இந்தகன் அப்படின்ற மாதிரி வரும். சரி, முன்னாடி டீச்சருக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தா என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எஸ், லேகர். அப்போ ஐ ஆம் டீச்சர், நான் ஆசிரியர் அப்படின்றது நான் எப்படி சொல்லுவேன் ஜெர்மன்ல? இஷ் பின் ein Lehrer. என்னோட இஷ் பின் ein Lehrer, இஷ் பின் ein Lehrer. I am a teacher. Perfect. இப்போ நீங்க என்கிட்ட ஜெர்மன் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? Ich bin ein Student. என்னோட
Ich bin ein Student. Ich bin ein Student. Ich bin ein Lehrer. Ich bin ein Student. Suppose நீங்க ஒரு ஃபீமேலா இருந்தீங்கன்னா வார்த்தை வந்து மாறணும். Ich bin ein Studentin. நீங்க ஒரு மேலா இருந்தீங்கன்னா ich bin ein Student. நீங்க ஒரு ஃபீமேலா இருந்தீங்கன்னா ich bin ein Studentin. So நான் வந்து ich bin ein Lehrer, but நீங்க sie sind Student. Yes, correct. Sie அப்படின்னா வந்து you ன்னு அர்த்தம், நீங்க. இப்போ sie sindனா இங்கிலீஷோட மீனிங் you are. எப்படி ich bin அப்படின்னா I am வந்துச்சோ அது மாதிரி sie sind அப்படின்னா you are அப்படின்னு அர்த்தம். அப்போ I am teacher, you are student அப்படின்ற சொன்னேன். Ich bin ein Lehrer, Sie sind ein Student. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்கணும். அதுக்கு ஜெர்மன்ல கேகேசன். கேகேசன். இப்போ நீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சோல அந்த வார்த்தை போடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல எப்படி கேட்போம்? Haben Sie gegessen? Sie போடலாம். Haben Sie gegessen? நீங்க சாப்பிட்டீங்களா? அடுத்து நம்ம பதிலுக்கு நான் சாப்பிட்டேன். Yes, I had food அப்படின்னு சொல்லும்போது Ich habe gegessen. Ich habe gegessen. நீங்க சாப்பிட்டீங்களா? Haben Sie gegessen? நான் சாப்பிட்டேன். Ich habe gegessen. சரி, நன்றி சொல்றதுக்கு danke அப்படின்னு சொல்லுவோம். Danke, danke. அதே ரொம்ப நன்றி சொல்றதா danke schön. Danke schön அல்லது vielen Dank. Vielen Dank. அடுத்து பாய்க்கு என்ன சொல்லுவோம்? போயிட்டு வர அப்படின்றதுக்கு சிம்பிள் தான். Tschüss. Tschüss. இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் with right guide and right materials. உங்க யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரலாம். ஸோ கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்கோங்க ஃப்ளூயன்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Also danke, tschüss, bis zum nächsten Video.